புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் காத்து கொண்டிருந்த நிலையில் அதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஒரே கட்டமாக, அதாவது ஒரே நாளில் நடைபெறும் அப்படின்ட்டு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இதன் முழு விவரம் என்று பார்க்கும்போது, தேர்தல் அறிவிக்கை வெளியீடு மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று ஆரம்பிக்கிறது. அதாவது அன்றிலிருந்து வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமையோடு நிறைவடைகின்றது. வேட்புமனு மீதான பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறது. வேட்புமனுவை திரும்ப பெற கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நடைபெறும். தேர்தல் நடைமுறைகள் நிறைவடையும் நாள் மே 6ஆம் தேதி புதன்கிழமையோடு நிறைவடைகின்றது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஆரம்பமாகும் நாள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். தமிழகத்தில் 75,032 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. 5.67 கோடி வாக்காளர்கள் இருக்கின்றனர். தமிழகத்தில் மே 10ஆம் தேதியுடன் தற்போதைய சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் முடிவடைகின்றது. வாக்குப்பதிவு நாளில் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் வாக்குப்பதிவு சதவிகிதம் அறிவிக்கப்படும். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும் அப்படின்ற தகவலையும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.